அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்கலாமா? உனக்கும் கிழக்கு உண்டு, பிரசன்னா வெங்கடேஷ் எழுதிய சிறுகதை இது. நம்ம தோப்பு சிறுகதை தொகுப்பு நூலில் இந்த சிறுகதையை வாசித்தேன். வீணா வெட்ஸ் பாலு அப்படின்னு அச்சடிக்கப்பட்டிருந்த திருமண அழைப்புதலை பார்த்திபன் பார்த்துக்கிட்டு ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கிறான். அந்த பாலுன்ற இடத்துல என் பேர் பார்த்திபன்னு வந்திருக்கணுமே அப்படின்ற வருத்தத்தில் மனம் நொந்து போய் அந்த கடற்கரையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய சிந்தனைகளின் பின்னால் இந்த கதைக்குள்ளே நம்மளை எழுத்தாளர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரின்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாலே இந்த வீணா. நம்ம என்னென்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருந்தோமே எதிர்காலத்தை பற்றி அப்படின்னு அங்கே இருக்கும்போது அந்த சிந்தனை எல்லாம் வருது. அதே கடற்கரையில் தான் கடைசியாக அவங்க சந்தித்தப்போ பார்த்தி என் வீட்டில் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க, நல்ல வேலையோட ஒரு வரன் வந்திருக்கு, பேங்க் மாப்பிள்ள, உனக்கும் ஒரு சரியான வேலை கிடைச்ச மாதிரி இல்லை, 2 வருஷமாக நானும் எங்கள் வீட்டில் ஏதேதோ சாக்கு சொல்லி சமாளிச்சிட்டேன், இனி நல்ல வாழ்க்கை அமையும் போது இதை ஏற்றுக்கிறது தான் சரின்னு படுது எனக்கு, இனிமேலும் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது பார்த்து, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை கூட திரும்பி பார்க்காம வீணா போயிட்டா. போய் ஒரு மாதத்தில் கூரியரில் இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த இன்விடேஷன் அழைப்புதலை வச்சுக்கிட்டு தான் இப்போ பார்த்தி நொந்து போயிருக்கிறான். எம்காம் படித்தும் நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கிறது என் தவறா? அப்போது வேலையே கிடைக்கலையே அப்படின்னு வீட்டில் ஒன்றும் நான் சும்மா இருக்கலையே, ஸ்விக்கியில் சேர்ந்து ஒரு டெம்பரவரியாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ஸ்விக்கியில் போய் உணவு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வெயில் மழை எதுவும் பாராமல் அலைஞ்சு என்னால் முடிஞ்ச அளவு சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ன்றக்காக பார்த்திபனுடைய மனசு ரொம்ப ஆக்ரோஷமாக சீறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வேலை இல்லைன்றப்ப கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்காதே ஒரு ஆணுக்கு. வேலை இல்லாத ஆணுக்கு என்ன மரியாதை? வீட்டிலையே மரியாதை கிடையாது. அப்போது சமூகம் இப்படி மதிக்கும். வீடு வீடாக சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் ஒரு வேலையா? இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு உன் அண்ணனை பாரு, அவன் எப்படி அறிவாக முன்னேறி வீடு காரன் வாங்கிட்டான்னு சொந்த அப்பாவே பெற்ற அப்பாவே குத்தி காட்டி கிண்டல் பண்ணும்போது, குத்தி காட்டி பேசும்போது அவன் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கான். ஆனாலும் தாய் அவங்க அம்மா மட்டும் ஆறுதலாகவே எப்பயுமே கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை வீட்டில் வரும்போது கோவப்படும்போது அவன் சாப்பிடாமல் இருப்பான். அம்மா வந்து நீ சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு எப்படிப்பா சோறு இறங்கும், சாப்பிடுப்பான்னு எப்படியாவது சாப்பிட வச்சுருவாங்க. நல்ல வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த காதல், வீணாவுடனான காதல் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றுச்சு. உலகமே ரம்யமாக இருந்துச்சு. அவளுடைய பார்வைக்காக எதையும் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அப்படி அந்த வாழ்க்கைக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்த காதலும் இன்றைக்கி இல்லை. டக்குன்னு நீ விட்டுரு பார்த்தி, நான் இது சரியாக வராது, நான் எனக்கு வாழ்க்கையை பார்த்து நான் போகிறேன்னு அவன் சொன்னப்போ ரொம்ப மொத்தமாக உடஞ்சி போயிட்டான். அப்போ போன வாரம் செல்ஃபோனில் சார்ஜ் போடுறதுக்காக அவன் அண்ணன் ரூமுக்கு போகும்போது உள்ளே அவங்க அண்ணன் அண்ணி பேசுகிறப்ப பார்த்திபன் இவன் பேர் வரவும் நின்று கேட்குறான் வெளியிலேருந்து. அவங்க சொல்கிறாங்க, அண்ணி எங்கள் பெரியப்பா ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காருல, அதில் மேனேஜர் வேலை தேவையான், பேசாமல் உங்கள் தம்பி அங்கே சேர்த்து விட்ருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறேன், ஆமாம் ஆமாம் உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, அங்கே சேர்த்து விடு, புடவை முடித்தா பழகட்டும், பின்னாடி கல்யாணம் ஆனால் பொண்டாட்டிக்கு உதவும் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு கோவம் வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போய் கத்திடுறான், நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்காரர் காசில் ஒன்றும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, ஏதோ நான் சம்பாரிச்சு தான் இருக்கேன், எனக்காக நீங்கள் ஒன்றும் சிபாரிசும் பண்ண வேண்டாம், இப்படி குத்தி காட்டியும் பேச வேண்டாம்னு கோவப்பட்டு வந்துடுறான். அவனும் முடிஞ்சளவு எல்லாமே தான் முயற்சி பண்ணான். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது வேலை. ஒரு தடவை துபாய்க்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏஜென்ட்டை 25,000 பணம் கட்டினான். அதுக்கும் கையில் காசு இல்லாமல் அம்மாவுடைய வளையலை விற்று பணம் கட்டியிருப்பான். அந்த ஏஜென்ட் ஏமாற்றிட்டு போயிடுவான். அந்த பணமும் போயிடும். அம்மா அது விஷயம் அப்பாவுக்கு தெரிகிறப்ப அவர் சம்பாதிக்க தான் துப்பு இல்லை, இருக்கிற சொத்தையும்ல அழிக்கிறான் அது எனக்கு தெரியாமல் அப்படின்னு ரொம்ப திட்டிப்பிடுவார். அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ என்னப்பா வேணும்னா செஞ்ச, இது இப்படி ஆகிப்போச்சு கவலைப்படாத அப்படின்னதும், சரி இவ்வளவு அவமானம் ஆகிப்போச்சு, இது எல்லாமே இந்த கடற்கரையில் உட்காந்து சிந்திக்கிற பார்த்திபன் நம்ம எல்லாம் கதையில் யோசிக்கிற மாதிரி அதே முடிவு தான், இனிமேல் நம்ம வாழ்ந்து இன்னி புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு முடிவை எடுத்துடலான்ட்டு போக ஒரு மாத்திரை, தூக்க மாத்திரை அப்பாவுக்குன்னு சொல்லி மருந்து கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் எல்லோரும் வெளில போனதும்
அம்மா வந்து அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அம்மா வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா, மோர் வச்சுருக்கேன் குடிச்சிட்டு வேலைக்கு போ நீ. ஸ்விக்கி ஆர்டர் கொடுக்க பணம் இது ஃபுட்டு கொடுக்குற வேலை தானே, வெயிலில் ரொம்ப அலையிற, மோர் குடிச்சிக்கோ உடம்புக்கு நல்லதுன்னு மோர் வச்சுட்டு அவங்க வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. சரின்ட்டு பார்த்திபன் நைட்டு அவன் கொண்டு போய் வச்சுட்டான் மாத்திரையெல்லாம். மறுநாள் அந்த இடத்துல உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த மாத்திரையை வச்ச இடத்துல அந்த டப்பாவை தேடுறான், காணோம். டப்பாவை அறக்க பறக்க தேடிது, எங்கடா வச்சதை காணா போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. பார்த்தா கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா அம்மா உள்ளே வர்றாங்க. இந்தா பார்த்தி பிரசாதம், குங்கும பிரசாதம்னு கொடுத்துட்டு, இவனுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குப்பான்னு கொடுக்குறாங்க. போஸ்ட்மேன் இப்போ தான் கொடுத்துட்டு போனாருன்னு. கவரை பிரித்து பார்க்குறவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு போன மாதம் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிருக்கதாகவும், அக்கௌண்டன்ட் வேலை கிடச்சிருக்கதாகவும், மாதம் 30,000 சம்பளமும் உடனே வேலைக்கு சேரணும்னு அதில் வந்திருக்கு. இது கனவா நனவானே தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாத்திரையை தின்னு சாக தெரிஞ்சோமே அப்படின்றப்ப அந்த டப்பா எங்கே போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா நல்ல செய்தி தானே, ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான் அப்படின்ட்டு இன்றைக்கி அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தேன், கை மேலே பலன் கொடுத்துட்டா பாரு அப்படின்ட்டு அம்மா வந்து அவன் தேடிக்கிட்டு இருந்த அதே மாத்திரை டப்பாவை தர்றாங்க. என்னம்மா இது எப்படிம்மா உன் கையில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். கேட்டப்போ நெய் கொண்டு போகிறதுக்கு நல்ல டப்பா இல்லை, இதில் தான் இது விட்டமின் மாத்திரை போட்டுருந்தேல, அதை எடுத்து மடித்து உன் ஷெல்ஃபில் வச்சுட்டு இந்த இதில் நான் கொண்டு போனேன் நெய், இன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஆக அவங்க அம்மா வந்து ஒரு நெய் விளக்குக்காக இந்த டப்பாவை தேடினப்ப இது எல்லாம் மொத்தம் மாறி அந்த பையன் உயிரும் பிழைத்து வேலையும் கிடைச்சதா அருமையாக அந்த கதையை எழுதி முடிச்சிருக்கிறாங்க. தோல்விதான் வெற்றியின் முதல் படி, அதை நினச்சி போராட வேண்டும் மன உறுதியோடு, இனிமேல் இந்த மாதிரி சிந்திக்கக்கூடாதுன்னு தூக்க மாத்திரைகளை தூர எறிந்தான் பார்த்திபன். அதோடு முடிந்தது கதை. ஒரு கதை, ஒரு காதல் தோல்வி, வேலை இல்லாதவன் வேலை கிடைக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல கிடைக்கிறது, ஏதோ ஒரு கோயின்சிடெண்ட்டாக அம்மன் அருளாக ஒரு மாத்திரை திங்கிறதை தவிர்க்கப்பட்டு அவன் பொழைச்சிடுறான். இப்படியாக கதை நல்ல விதமாக முடிஞ்சிருக்கு, மகிழ்ச்சி. இந்த தற்கொலை எண்ணம் இருக்க, இது வந்து இந்த படிக்காதவங்க, எளிய மக்கள் இவங்களுக்கெல்லாம் வரும்போது அவங்களால இயலாத ஒரு சூழல், மான பிரச்சனை அல்லது ஏதோ தீராத நோய் அப்படின்றப்ப அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படித்தவர்கள் வேலை கிடைக்கல அப்படின்றப்பையும் ஒரு காதல் தோல்விக்கும் உடனடியாக இந்த முடிவை எடுத்துடுறத இந்த மாதிரி கதையில் வாசிக்கும் போதும் நாட்டு நடப்பை பார்க்கும்போதும் புரியுது. இவங்களுக்கு அந்தளவுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா அது தீராத வியாதி ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப, மான பிரச்சனைன்றப்ப இதை வந்து மீண்டு வர முடியாதுன்றப்ப அந்த முடிவு எடுக்கிறாங்க. அது சரின்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு வேலையே கிடைக்காதுன்றது என்ன எழுதி வச்சதா? கண்டிப்பாக கிடைக்க போகுது. வாழ்க்கை இந்த ஒரு காதலோடு முடிஞ்சிட போதா? அதுவும் இல்லை. அப்படின்றப்ப ஏன் இவ்வளோ குயிக்காக சீக்கிரமாக இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்றது தெரியலை. என்ன இருந்தாலும் கதை நல்ல விதமாக சொல்லி நல்ல விதமாக கதையை முடிச்சிருக்கிறாங்க. இன்று உங்களோடு உனக்கும் கிழக்கு உண்டு பிரசன்னா வெங்கடேஷ் எழுதிய அந்த சிறுகதை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.